டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்யூப் பசில், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பசில். இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பசில் தான். இப்போ பசில் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேக்கை எடுத்துக்கிறோம். இந்த கேக்கோட 6 ஃபேஸ்லேயுமே க்ரீம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வராங்க. அந்த கேக்கோட 6 ஃபேஸ்லேயுமே க்ரீம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக்கை இது ஒரு க்யூப் கேக், அதாவது எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். க்யூப் அப்படின்னாலே தெரியும், எல்லா சைடுமே சமமாக இருக்கும். நீளம், அகலம், உயரம் எல்லாமே சேம். இந்த லென்த்து அப்புறம் தென் இந்த லென்த்து, இது எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு கேக்கு, இதோட எல்லா ஃபேஸ்லேயும் க்ரீம் இருக்குது. இப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த கேக்கை நீங்கள் 27 ஸ்மால் பீஸாக கட் பண்ணுறீங்க. இந்த எல்லா பீஸுமே அகெயின் ஒரு க்யூப் தான். இந்த மாதிரி ஒரு க்யூப்பாக தான் இருக்கணும், எல்லாமே க்யூப்பாக இருக்கணும். இந்த மாதிரி 27 க்யூப்பாக கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 27 ஸ்மால் க்யூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் பீஸ். இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 27 பீஸாக அப்பா கட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் சைஸ் கேக் அந்த மாதிரி கட் பண்ணுறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 27 ஸ்மால் கேக்ஸில் எத்தனை கேக்கில் 3 பக்கம் க்ரீம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேக் கட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேக் கட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் 3 பக்கமுமே க்ரீம் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம 27 பீஸாக இந்த கேக்கை கட் பண்ணிடுறோம். இந்த கட் பண்ண கேக்கில் அந்த 27 பீஸ் ஆஃப் கேக்கில் எத்தனை கேக்கில் 3 பக்கமும் க்ரீம் இருக்கும், எத்தனை கேக்கில் 2 பக்கம் க்ரீம் இருக்கும், எத்தனை கேக்கில் ஒரு பக்கம் க்ரீம் இருக்கும், எத்தனை கேக்கில் க்ரீமே இருக்காது. இதுதான் கொஸ்டின். இப்போ நீங்கள் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரையோ பெண்ணையோ எடுத்து இது முடிஞ்சால் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சருக்குள்ளே வாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய கேக்கை நான் 27 பீஸாக கட் பண்ணுறேன். எல்லாமே ஈக்குவல் சைஸ், எல்லாமே க்யூப் தான். கட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் எத்தனை கேக்கில் 3 பக்கம் க்ரீம் இருக்கும், எத்தனை கேக்கில் 2 பக்கம் க்ரீம் இருக்கும், எத்தனை கேக்கில் ஒரு பக்கம் க்ரீம் இருக்கும், எத்தனை கேக்கில் க்ரீமே இருக்காது. இதுதான் கொஸ்டின். சரி, இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். இப்போது 27 பீஸாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கேக்கை நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் கட் பண்ணுவீங்க. அதாவது கேக்கை அப்படி வச்சுட்டு இந்த வெர்டிக்கலாக ஒரு 2 வெட்டு வெட்டுவீங்க. அதேமாதிரி ஹரிசாண்டலில் அப்படி 2 வெட்டு வெட்டுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெர்டிக்கலாக ஒரு 2 கட்டு பண்ணுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, இப்போ பாருங்கள், இதில் 27 பீஸ் இருக்கும். 1 2 3, அதேமாதிரி இதுக்கு பின்னாடி 4 5 6, தென் அதுக்கு பின்னாடி 7 8 9. ஸோ 9 பீஸ் இருக்குது. இந்த மேல் அடுக்கில் மட்டும், நடு அடுக்கில் ஒரு 9 பீஸ் இருக்கும், கீழே அடுக்கில் ஒரு 9 பீஸ் இருக்கும். மொத்தம் 27 பீஸ் ஆகிடுச்சு. இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களால். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 27 பீஸ் கேக் இருக்குது. இப்போ இந்த 27 பீஸில் தான் எத்தனை பீஸில் 3 பக்கம் க்ரீம் இருக்கும், எத்தனை பீஸில் 2 பக்கம் க்ரீம் இருக்கும், எத்தனை பீஸில் ஒரு பக்கம் க்ரீம் இருக்கும், எத்தனை பீஸில் க்ரீமே இருக்காது. இதுதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எத்தனை கேக்கில் 3 பக்கம் க்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த கேக்லலாம் 3 பக்கம் க்ரீம் இருக்கும். ஸோ கார்னர், ஒரு க்யூபோட கார்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கார்னர் இருக்கும். 1 2, இந்த இடம் 1 3, இங்கே 1 4, தென் இங்கே 1 5, தென் இங்கே 1 6, தென் இந்த இடம் 1 7, தென் அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில், இதுக்கு ஆப்போசிட்டில் இதுக்கு பின்னாடி அங்கே ஒன்று இருக்கும். இது நேராக கீழே ஒன்று இருக்கும். இது நேராக கீழே ஒன்று இருக்கும்.
ஸோ அது ஒன்று சேர்த்து 8. ஸோ இல்லை உங்கள் ரூமில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே தெரியும், கார்னர் வந்து மேலே 4 கார்னர், கீழே 4 கார்னர் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக 8 கார்னர் இருக்கும். இந்த 8 கார்னர்லேயும் வந்து அதோட 3 சைட்லேயும் வந்து க்ரீம் இருக்கும். ஸோ அப்போது 3 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது வந்து 8 க்யூப் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது, 2 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இங்கே ஒரு கேக் இருக்குது, ஒரு கேக் இருக்குது. அதாவது ஒரு எட்ஜு, இது வந்து எட்ஜுன்னு வச்சுக்குவோம். இந்த எட்ஜில் இது வந்து எட்ஜு. ஸோ இந்த எட்ஜில் ஒரு கேக் இருக்குது. ஆக்சுவலாக இந்த எட்ஜில் 3 கேக் இருக்குது, 2 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது. ஆனால் அதில் ஏற்கனவே 2 கேக் பாருங்கள், 3 பக்கமும் க்ரீம் இருக்கிறதுல நம்ம கவுண்ட் வச்சிட்டோம். ஸோ அதனால் அந்த மீதி இருக்கிறது இந்த ஒரு கேக்கு தான். இந்த ஒரு கேக்கில் வந்து இந்த ஒரு கேக்கில் மட்டும் 2 சைடில் வந்து க்ரீம் இருக்கும். அதேமாதிரி இந்த எட்ஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேக்கில் வந்து 2 சைட்லேயும் க்ரீம் இருக்கும். ஸோ அப்போது ஒரு எட்ஜுக்கு ஒரு கேக். இப்போது 3 கேக் பார்த்தீங்க, 3 க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா 8, அது இருக்கட்டும். இப்போ 2 சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்ஜில் ஒரு கேக். அப்போ மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்கள் ரூமை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ டாப்பில் வந்து 4 எட்ஜ் இருக்கும், 2, 3, 4. அதே மாதிரி பாட்டமில் 4 எட்ஜ் இருக்கும், 1, 2, 2, இந்த பக்கம் பின்னாடி 1, அது மாதிரி இந்த பக்கம் பின்னாடி 1, 4 எட்ஜ் இந்த மாதிரி இருக்கும். பாட்டமில் 4 எட்ஜ். அதே மாதிரி வெர்டிக்கலாக 4 எட்ஜ் இருக்கும், 1, 2, 3, தென் இதில் பின்னாடி 1 இருக்கும், இந்த இடத்துல பின்னாடி 1 இருக்கும். ஸோ 4. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரூமை சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும், டோட்டலாக 12 எட்ஜ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எட்ஜ்லேயும் ஒரு கேக்கில் உங்களுக்கு 2 பக்கம் க்ரீம் இருக்கிறதா இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 12 கேக்கில் வந்து 2 பக்கம் க்ரீம் இருக்கிறதா இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது 3 பக்கம் க்ரீம் இருக்கிறது 8, 2 பக்கம் க்ரீம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12. நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் க்ரீம் இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் க்ரீம் இருக்கிறது பாருங்கள், இந்த இடம். ஆக்சுவலாக இந்த இருக்கிற இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பக்கம் க்ரீம் இருக்கிறது தான். பட் இது வந்து 3 சைடில் போயிடும், இது 3 சைடில் போயிடும், இது 3 சைடில் போயிடும், இது 3 சைடில் போயிடும். இது வந்து 2 சைடு க்ரீம் இருக்கிறதுல போயிடும், இது 2 சைடில் போயிடும், இது 2 சைடில் போயிடும், இது 2 சைடில் போயிடும். ஸோ இந்த ஒரு கேக் மட்டும்தான் ஒரு சைடில் மட்டும் க்ரீம் இருக்கிறதா இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த ஃபேஸில் இந்த கேக்கில் ஒரு சைடு க்ரீம் இருக்கிறதா இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஃபேஸுக்கு ஒரு கேக், ஒரு துண்டு கேக்கில் வந்து ஒரு சைடு க்ரீம் இருக்கிற கேக்காக இருக்கும். ஸோ க்யூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். இந்த ஃபேஸு, இதுக்கு பின்னாடி ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸு, இதுக்கு ஆப்போசிட்டில் கீழே ஒரு ஃபேஸ், அதேமாதிரி இந்த ஃபேஸு, இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பின்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 6 ஃபேஸு. 6 ஃபேஸ்லேயும் ஒவ்வொன்றுலேயும் ஒரு கேக் இருந்தால் கூட உங்களுக்கு மொத்தம் 6 கேக் இருக்கும். ஸோ அப்போது இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 பக்கம் க்ரீம் இருந்ததில் 8 கேக் இருக்குது, 2 பக்கம் க்ரீம் இருந்ததில் 12, ஒரு பக்கம் க்ரீம் இருந்ததில் 6 இருக்குது. அப்போ டோட்டலாக என்ன ஆச்சு அப்படின்னா 26 கேக் ஆச்சு இதில். அப்போ மீதி இருக்கிற ஒரு கேக்கில் தான் வந்து க்ரீமே பட்டிருக்காது. அதாவது இந்த இடத்துல உள்ளே இருக்கும், இந்த இடத்துல நடுவில் இருக்கிறது இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கு நடுவில் ஒரு கேக் வரும். ஸோ அந்த ஒரு கேக்கில் மட்டும்தான் வந்து எந்த க்ரீமும் பட்டிருக்காது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ இப்போ 3 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது 8, 2 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது 12, ஒரு ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது 6, க்ரீமே இல்லாதது பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ டோட்டலாக 27 ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா எப்படி போடலான்னா 3 ஃபேஸ்க்கு வந்து 8 தான், அது டிஃபால்ட். ஓகேவா? அடுத்து 2 ஃபேஸில் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஃபார்முலா போடுறோம் அப்படின்னா மொத்தம் எட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா 12 எட்ஜ் இருந்துச்சு, அப்படி தானே? 12 எட்ஜ். இது வந்து டிஃபால்ட்டாக 8 கார்னர்.
ரெண்டு ஃபேஸ்னு பார்க்கும்போது எட்ஜு வச்சு போடணும். அப்போ எட்ஜு வந்து 12 எட்ஜு, 12 இன்ட்டு n-2 அப்படின்னு போடுறோம். n-2 அப்படின்னா என்னங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வெட்டும்போது ஒவ்வொரு ரோலையும் எத்தனை கேக் இருக்கோ அதுதான். இங்கே 3 கேக்காக இருக்குது பார்த்தீங்களா, 3 எல்லா பக்கமும் 3 கேக்காக இருக்கா. ஸோ அதுதான் வந்து n. அப்போது 12 இன்ட்டு n-2. அப்போ n-2 போடுங்க. 3 - 2 1. அப்போ 12 இன்ட்டு 1 12. ஸோ அப்போ ரெண்டு ஃபேஸில் வந்து எத்தனை கேக்கு வரும் அப்படின்னா 12 கேக் வரும். அதே மாதிரி ஒரு ஃபேஸில் அப்படின்னு வரும்போது 6 வந்துடணும். 6 வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸ். ஏன்னா நம்ம ஃபேஸில் தான் ஒரு சைடு கேக் பார்த்தோம். ஸோ அப்போது 6 இன்ட்டு n-2 இன்ட்டு n-2 வந்துடணும். இப்போ n-2 இன்ட்டு n-2னா 3 - 2 இன்ட்டு 3 - 2 1 இன்ட்டு 1 இன்ட்டு 6. அப்போ டோட்டலாக 1 ஃபேஸ் க்ரீம் இருக்கிறது வந்து 6 அப்படின்னு வந்துடும். ஃபைனலாக க்ரீமே இல்லாத கேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து n-2 இன்ட்டு n-2 இன்ட்டு n-2. இதுதான் ஃபார்முலா. அப்போ n-2 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ க்ரீமே இல்லாத இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து 1. இப்போது ஒரு வேளை ஒரு கேக்கை 125 பீஸாக கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேக்கை வந்து எத்தனை பீஸாக கட் பண்ண போகிறீங்க? 125 பீஸ். அதாவது 125 பீஸாக கட் பண்ணிங்கன்னா இப்போது அந்த கட்டான 125 பீஸில் எத்தனை ஃபேஸில் வந்து எத்தனை கேக்கில் வந்து 3 சைடு க்ரீம் இருக்கும், எத்தனை கேக்கில் 2 சைடு க்ரீம் இருக்கும், எத்தனை கேக்கில் ஒரு சைடு இருக்கும், எத்தனை கேக்கில் க்ரீமே இருக்காது. இப்படி தான் கொஸ்டின். இப்போது நம்பர் அதிகமாகிடுச்சு, நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து அதிகமாக கட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபார்முலா வச்சு டேரெக்டாக போட்டுடலாம். அப்போ 125 பீஸாக நம்ம கட் பண்ணணும்னா ஒவ்வொரு ரோவ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 5 பீஸாக இருக்கும். இங்கே 5 இருக்கும், 5 இருக்கும், 5 இருக்கும், 5 இருக்கும். அதுமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் 5 5 5 5 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 5 இருக்கும். ஸோ அப்போ n வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா போட்டுடலாம். இப்போ 3 பக்கமும் க்ரீம் இருக்கிறது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பீஸ் வரும். இப்போ 2 பக்கம் க்ரீம் இருக்கிறது எத்தனை அப்படின்னா 12 இன்ட்டு n-2. n-2னா 5 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 12 இன்ட்டு 3 36 பீஸில் வந்து 2 பக்கம் க்ரீம் இருக்கும். அடுத்து ஒரு பக்கம் க்ரீம் இருக்கிறது எத்தனை அப்படின்னா 6 ஃபேஸ் இன்ட்டு n-2 இன்ட்டு n-2. n-2 3 இன்ட்டு 3. ஸோ அப்போது 6 இன்ட்டு 3 18, 18 இன்ட்டு 3 54. அதுக்கப்புறம் எந்த ஃபேஸ்லேயுமே க்ரீம் இல்லாதது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 தட் இஸ் ஈக்குவல் டு 27 பீசஸ். ஸோ அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 27 8 35 45 95 125. ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு 125 கிடச்சிரும். இப்போ 125 பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா 3 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது 8 வரும், 2 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது 36, ஒரு ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது 54, 0 ஃபேஸில் க்ரீம் இருக்கிறது 27. இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நான் இப்போ சொன்னது வந்து கேக்கு க்ரீம் அப்படின்னு சொன்னேன். பட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இதோட எல்லா சைட்லேயும் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெட் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து க்யூப் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை வந்து நீங்கள் 25 அதாவது 27 சின்ன சின்ன பாக்ஸாக கட் பண்ணுறீங்க. அப்படி கட் பண்ணும்போது எத்தனை பாக்ஸில் வந்து 3 பக்கம் ரெட் கலர் இருக்கும், எத்தனை பாக்ஸில் 2 பக்கம் ரெட் கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. இன்னும் அதிகமாக போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம், அதாவது காம்ப்ளெக்ஸ் கொஸ்டினாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, இதே மாதிரி ஒரு க்யூப் எடுத்துக்கிறீங்க, எடுத்துகிட்டு இல்லை க்யூப் மரக்கட்டை அந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் ரெட் கலர் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் க்ரீன் கலர் பண்ணுறீங்க, இந்த பக்கமும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பக்கமும் க்ரீன் கலர் பண்ணுறீங்க, இந்த பக்கம் வந்து ப்ளூ கலர் பண்ணுறீங்க, இந்த பக்கமும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பக்கத்துலேயும் ப்ளூ கலர் பண்ணுறீங்க. இதை நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க. கட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை க்யூப்பில் ரெட் கலரும் ப்ளூ கலரும் இருக்கும்,
எத்தனை க்யூப்பில் ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் இருக்கும் இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.